ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேன்ஸ் கிச்சன் 2.0. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். ரவா பால் கேசரி. நார்மலாக பண்ணுற கேசரிலேருந்து இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கூடவே ஒரு ஹல்வா மாதிரி வாயில் வச்சோன்னா கரைஞ்சிட்ற மாதிரி இந்த கேசரி பண்ணுறதுக்கு இன்க்ரீடியன்ஸோட அளவு ரொம்ப முக்கியம். கூடவே அடுத்தடுத்து என்ன பண்ணணுன்ற செய்முறையும் ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள்: ரவா வந்து 1 டம்ளர் எடுத்திருக்கேன், நாட்டு சக்கரை 1 டம்ளர் எடுத்திருக்கேன், 4-5 ஏலக்காய் நசுக்கி வச்சுருக்கேன், ஒரு கையளவு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், கூடவே 1 டம்ளர் பால், அது கூட 1 டம்ளர் தண்ணி. பால் ஜாஸ்தி வேணும்னா 1 டம்ளர் பால் 1/2 டம்ளர் தண்ணி கூட எடுத்துக்கோங்க. இந்த ஸ்வீட்டை இன்னும் டேஸ்ட் ஆக்கிறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்க போகிறோம். 4 ஸ்பூன் துருகுன தேங்காய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அதை வந்து நல்லா புழிஞ்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது கூடவே 8-10 நார்மல் ஸ்பூன் அளவுக்கு நெய். வாங்க சுவையான அண்ட் சத்தான இந்த கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம முந்திரி அண்ட் ரவையை நெய்யில் வந்து வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் சூடானதும் அதில் 2-2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் சூடானதும் அதில் வந்து கையளவு முந்திரி பருப்பு எடுத்து அது நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்து அதே நெய்யில் 1 டம்ளர் ரவை எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். நல்ல வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நெய்யில் ரவையை கொட்டி வறுக்கும் போது ஈரமாக இருக்க மாதிரி இருக்கும். ரவை வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த நெய்யெல்லாம் கம்ப்ளீட்டாக இழுத்துக்கிட்டு மறுபடியும் வந்து ட்ரை ஆகும். கூடவே அந்த டைமில் ரவை நல்லா சூடாக இருக்கிறதுனால நல்லா வாசம் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம். ரவை வறுக்கிறப்பவே இன்னொரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. அதில் 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அது நல்லா கரையிற அளவுக்கு கொதிக்க வைங்க. இதில் வந்து அளவுலாம் ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து நமக்கு கேசரி ரொம்ப குழஞ்சி போகாமல் நல்ல பதத்தில் வரும். இப்போது ஸ்வீட்னஸை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு 4 கல் உப்பு வந்து இதிலே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நாட்டு சக்கரை வந்து நல்லா கரைஞ்சிருச்சு, கட்டி இல்லாமல் நல்லா பொங்கி வந்துடுச்சு. அப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இதில் வந்து ஒயிட் சுகர் சேர்க்கலை, நாட்டு சக்கரை சேர்க்குறோம். அதுவே வந்து நல்லா ஹெல்தி. நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ரவை வறுத்த பாத்திரத்துலேயே பாலும் தண்ணியும் சேர்த்து 2 டம்ளர் வச்சுருக்கோம்ல, அதை வந்து கொதிக்க வச்சுக்கலாம். கொஞ்ச நேரத்தில் பால் வந்து நல்லா சூடாகி நல்லா வந்து பொங்கி வரும். பால் நல்லா சூடாயிடுச்சு, கூடவே நல்லா வந்து பொங்கி வருது. பொங்கி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம தட்டி வச்சுருக்கோம்ல ஏலக்காய், அதை வந்து ஃபஸ்ட் ஆட் பண்ணிவிடுங்க. ஏலக்காய் சேர்த்ததும் பால் வந்து கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க, அப்புறம் பால் வந்து வற்றி அளவு வந்து மாறிடும். பொங்கி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கொதிக்கும். கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்ச ரவை ஆறி இருக்கும்ல, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுப்பை கண்டிப்பாக சிம்மில் வச்சுடுங்க. அதே மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கைவிடாமல் கலந்துட்டே இருங்க. ரவை பாலோட சேர்ந்து வேக ஆரம்பிக்கும். வெந்தோன்னு கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். அது வந்து உங்களுக்கு கிளறப்பவே தெரியும். அந்த மாதிரி கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கிறப்பவே நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல நாட்டு சக்கரை, அதையுமே வந்து கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த நாட்டு சக்கரை ஆட் பண்ணோடனே இது வந்து பார்க்குறதுக்கே அப்படியே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு கேப்பச்சினோ காஃபி மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சுடாதீங்க, கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. அப்படியே வந்து அந்த சர்க்கரை வந்து ரவையோட நல்லா வந்து சேர்ந்து நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிடும். கூடவே ரவையும் கொஞ்சம் திக்காகிருக்கும். இப்போ இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நம்ம நார்மல் கேசரி பண்ணுற டைம் தான் ஆகும். உங்களுக்கே தெரியும், ரவை வந்து கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். இப்போது தேங்காய் பால் ஆட் பண்ணி கொஞ்ச நேரத்தில் ரவை வந்து அகெயின் கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் ஒரு 2-3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணோன்னா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நல்லா அந்த கேசரி வந்து நல்லா தலன்னு இருக்கும். கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஆட் பண்ண நெய்யெல்லாம் இது உள்ளே எடுத்துக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் வந்து நெய்யை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நெய் சேர்க்க சேர்க்க அது நல்லா உள்ளே இழுத்துக்கிட்டு அதோட கன்சிஸ்டன்சியும் நல்லா மாறிட்டே வருது. இப்போ நல்லா திக்காகிடுச்சு. இப்போ வந்து அகைன் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஓவராலாக நம்ம வந்து ஒரு 9-10 ஸ்பூன் வந்து நெய் வந்து ஆட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிடுச்சு. நமக்கு அப்போ அந்த பாத்திரத்தோட அடிப்பக்கம்லாம் தெரிய ஆரம்பிக்குது.
இப்போ என்ன அர்த்தம்னா நமக்கு வந்து அந்த ரவா கேசரி நல்லா சுருண்டு வந்துடுச்சுன்னு அர்த்தம். ரவா கேசரி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே நல்லா தலை சாப்பிடணுன்ற மாதிரி டெம்டிங்காக இருக்குது. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம மிச்சம் வச்சுருக்க நெய், இன்னும் மீதி 2-3 ஸ்பூன் நெய்யை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டில் விட்டுடலாம். உப்புமான்ற காரணத்துக்காக ரவா வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. பட் அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ரவாவில் பண்ணியிருக்கீங்கன்னே உங்களுக்கு தெரியாது. ஃபைனலாக இதில் வந்து நம்ம வறுத்து வச்ச முந்திரி ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ரவா பால் கேசரி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா பாத்திரத்தெல்லாம் ஓட்டாமல் அடியில் நடந்து நல்லா திரண்டு வருது. இந்த ஸ்டேஜில் அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ரெஸ்ட்டில் விட்டுடுங்க. இப்போது நம்ம இதை எடுத்து எல்லாருக்குமே சூப்பராக பரிமாறலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் நம்ம பால், தேங்காய் பால், நாட்டு சர்க்கரை, ரவைன்னு எக்கச்சக்கமான ஹெல்தி ஐட்டம்ஸ் வந்து நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி நார்மல் ஒயிட் சுகர் சேர்த்து பண்ணுற கேசரியை விட இது வந்து ரொம்பவே ஹெல்தி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன அளவு அண்ட் அந்த செய்முறையிலே செஞ்சு பாருங்கள். உண்மையிலே வந்து ரொம்ப சூப்பராக வரும். வாயில் வச்சோன்னே ஹல்வா மாதிரி கரைஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேன்ஸ் கிச்சன் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபியை வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஒரு டைமாவது செஞ்சு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.